ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எஸ், இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 கிட்ட ஆகுது. நம்ம கிளாக் வந்து 10 minutes பாஸ்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 8:15 8:20 ஆகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எந்திரிச்சேனான்னு கேட்டால் கிடையாது. என் ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எந்திரிச்சேனான்னு கேட்பீங்க. கிடையவே கிடையாது. நான் வந்து இன்றைக்கி டே ஆஃபுங்கிறது ஞாபகம் வச்சுதுன்னா அலாரம் ஆஃப் பண்ணணும்னு மறந்துட்டேன். ஸோ அலாரம் அடித்ததில் 6 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். பட் அப்படி இப்படின்ட்டு லீவு தானே, ஸோ பொறுமையாக எழுந்திச்சி வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்தே இருந்துட்டேன். இப்போ தான் வந்து ஓகே நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம், கொஞ்சம் நம்ம வந்து வீடியோஸ்லாம் போடலாம், எடிட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நம்ம அக்கா வீட்டுக்கு போகிறோம். எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் போக போக சொல்கிறேன் வீடியோஸில். நம்ம சேனலை இது வரைக்கும் பார்க்காதவங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லைனா இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்குற வீடியோஸ் உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே, நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு வரேன். கைஸ், நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு. எஸ், இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு பசிக்குது. நைட்டு 8 o'clock சாப்பிட்டுட்டேன். ஸோ நைட்டுலாம் சீக்கிரமாகவே தூங்கிட்டேன். அதனால் வந்து இப்போ வந்து நம்ம வந்து பசிக்கிறனால சாப்பிட போகிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வச்ச குருமா பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் அதே சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னா தோசை. எதுக்குன்னா தோசை வித் குருமா சாப்பிட போகிறோம். வாங்க போயிட்டு தோசை நான் தான் சுட போகிறேன். உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன். ஸோ நம்ம வீடு வந்து இப்படி தான் இருக்குது. இவ்வளோ குப்பையாக தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்களா கிச்சன் லைட் போடல, சாரி, லைட்டு போடலாம் அப்புறமா. ஸோ இவ்வளோ குப்பையாக தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து என்ன டேட் பார்த்திங்கன்னா August 20. நான் ஏன் டேட் சொல்கிறேன் அப்படின்னா, நான் எப்பயுமே வீடியோ வந்து நிறைய பேர் வந்து டிஎம்மும் பண்ணுறீங்க, என்னை பார்க்கும்போது ஒரு சிலர் கேட்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கால் பண்ணி கூட கேட்குறீங்க. நார்மலாக வேறு ஏதோ விஷயத்துக்கு கால் பண்ணுறாங்க, அதை பற்றி கேட்குறாங்க. நிறைய பேர் கால் பண்ணி ஏன் இன்னும் வீடியோ அப்லோட் பண்ண மாட்டீங்க, ஏன் ரெகுலராக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் நான் வந்து வீடியோ எல்லாமே எடுக்கிறேன், அதாவது ஸ்டார்ட் பண்ணுறேன், ஹலோ கைஸ்ன்னு ஆரம்பிக்கிறேன். அந்த கண்டினியூட்டி வரமாட்டேங்குது. பட் எடுக்க வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டினியூவாக இந்த வீடியோ எடுப்பேன். ரெண்டாவது வந்து அப்படியே அதை தாண்டி நான் வீடியோ எடுத்தாலும் அதை வந்து எடிட் பண்ணுறதுக்கும் அதை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கும், எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிடுவேன். அது வந்து எப்பயுமே எடிட் பண்ண ஒரு 1/2 to 1 hour மேக்ஸிமம் 1 day வேணால் அது வெயிட் பண்ணணும் வீடியோ. பட் அப்லோட் பண்ணிவிடுவேன் உடனே. பட் அது எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எனக்கு வந்து டைம் வந்து இருக்குது. பட் ஆனால் எடிட் பண்ண முடியல. எடிட் பண்ணுற அளவுக்கு அந்த பொறுமையாக உட்காந்து எடிட் பண்ணி ஒவ்வொரு கிளிப்பும் தேடி அந்த 30 seconds or 1 minute அந்த வீடியோ கொண்டு வரணும். ஏன்னா நான் வந்து பேசி 10 நிமிஷம் ஆக்கி விட்ருவேன் அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ எல்லாத்தையுமே ஷார்ட்ஸாக போடுறேன், இல்லை ஒரு ரீலாக போடுறேன் அப்படின்னா அது வந்து அந்த 1 minute or 30 seconds அந்த இதை கொண்டு வந்து அதை பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து நான் பெரிய எடிட்டிங் ஸ்கில்ஸ்லாம் தெரிஞ்சாலும் கிடையாது. சும்மா நான் தான் எடிட் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டைம் எடுக்குதா. ஸோ அப்படி இப்படின்ட்டு என்னால் வந்து நான் லாஸ்ட் மந்த் எடுத்த வீடியோவே இன்னும் நிறைய வீடியோ 1-2 வீடியோ அப்லோட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன். கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகுது. இப்போ அப் டு என்ன ஒர்க் முடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரூம் வந்து க்ளீன் பெருக்கி விட்டுட்டேன். ஹால் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன், இப்போ பெருக்கி விட்டுட்ருக்கேன். அண்ட் சாமி ஷெல்ஃப், பூஜை ரூம் அந்த சைடு வந்து க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஹாலை பெருக்கி விட்டு கிச்சனுக்குள்ளே போகணும். கிச்சன் வைக்கணும், ஒன்றும் கூட ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ பெருக்கி விட்டு ஹாலை பெருக்கி விட்டுட்டு கிச்சன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்வெட்டிங்காக இருக்குது. ஓகே,
நான் வந்து 11 வேலையை வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை சாமான் வேலைக்குள்ளெல்லாம் போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட்டு வந்துடுவோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கைஸ் இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:45 ஆகுது. இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம அக்கா வீட்டுக்கு போகிறோம். அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே பாருங்கள், வெயிட் பண்ணி. டைம் ஆயிடுச்சு. போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரூமை காட்டுறோம் உங்களுக்கு. எங்கள் வீடு முன்னாடி இருந்ததுக்கும் தென் விசஸ் நவ் பாருங்கள். பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து எங்களை குப்பையாக இருந்திருக்கும். இப்போ எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் கிச்சன் இருங்க, இப்போ வந்து உங்களுக்கு நான் கிச்சனை வந்து லைட் போட்டே காமிக்கிறேன். பார்த்திங்களா, லைட் போட்டதுக்கப்புறம் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் எல்லாமே ரெடி, க்ளீனாக இருக்கா. இந்த க்ளீன் பண்ணது வந்து எங்கள் ஃப்ரெண்ட் கேமரா க்ளீன் பண்ணியிருக்கோமா. இது வந்து இப்போ நான் வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் திரும்பவும் பாருங்களேன், குப்பையாக தான் இருக்கும். ஸோ கலைஞ்சிருந்தா தானே வீடு. இட்ஸ் ஓகே, சரி ஓகே, முன்னாடி பேச வேணாம். போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்புற வேலையை பார்ப்போம். டைம் பார்த்திங்கன்னா 1:15 ஆகுது. 1:15 ஸோ வந்து குளிச்சுட்டு சும்மா தலை சுத்தமாக காயிருக்கு தான் குளிச்சுட்டு வந்தேன் இல்லையா. ஸோ அதனால் பேண்டு மட்டும் போட்டிருக்கேன். அக்கா வீட்டில் போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது, எதுக்கு போகிறேங்கிறத நான் வந்து சொல்கிறாங்க போயிட்டு. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு இப்படியே போட்டு மட்டும் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம் இருக்குது. அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். கைஸ் ஃபைனலி கிளம்பியாச்சு நம்ம அக்கா வீட்டுக்கு. கிளம்பிட்டோம். பர்ஃபெக்ட், கிளம்பிட்டேன். டைம் வந்து 1:20 ஆகுது. 1:30 அக்கா வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு அக்கா கிட்ட சொன்ன டைமுக்கு நம்ம ஷார்ப்பாக போகிறோம். ஓகே, அங்கே போகலாம். கைஸ் ஃபைனலி நம்ம வந்துட்டோம். ஏன் சொல்லிட்டேன்னா வெயிலில் கொஞ்சம் வந்தனால அப்படி இருக்குது. நான் வந்து எதுக்காக வந்தோங்கிற ரீசன் அப்புறமா சொல்கிறேன். கைஸ் ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து எதுக்கு அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, ஒரு ஷூட் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருந்தோம். ஸோ வந்து ஷூட் வீடியோவில் வந்து என்ன ஷூட் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ண பார்ப்பீங்க. நம்ம வந்து போயிட்டு வீடியோ ஷூட் ரெடி ஆகிட்டு வரலேன். கைஸ் ஒரு வழியாக ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்து திரும்பவும் வந்து எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பணும். டைம் வேறு ஆகுது. நம்ம வீட்டில் போய் நமக்கு இன்னும் ஒரு சில வேலைலாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே பண்ண போகிறோம். ஓகே, நான் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ண முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுறேன், இல்லைனா இதோட இந்த வீடியோ முடியலாம். ஸோ இந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இதுக்கான ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோலையோ இல்லை ஷார்ட்ஸ்லையோ நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஃபோட்டோஸ் எல்லாம் ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கிளியராக நல்லா அழகாக அந்த அளவுக்கு நான் இன்னும் எடுக்கலை. ஏன்னா இது வந்து ஒரு அன்பிளான் திடீர்னு வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து நல்லா அழகாக பிளான் பண்ணி என்னென்ன தேவை, எப்படி எல்லாம் போஸ்ட் கொடுக்கலாம், எந்த அவுட்டோர் போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு வர இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், அதில் கமெண்ட் பண்ணுங்க அந்த இதில். ஓகே, நான் போயிட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு வரேன்.